தமிழ்ல வீடியோ போட்டு அமெரிக்காக்காரங்க பாக்குறாங்க. ஆமா, அது எப்படி சாத்தியம்? அமெரிக்காரங்களா அங்க இருக்க இந்தியாக்காரங்க அங்க இருந்து இங்க இன்ஜினியரிங் முடிச்சு போன மக்கள் தான். ஸோ அவனுக்கு இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியுது, இங்கிலீஷில் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கிலீஷில் ஊர்பட்ட வீடியோ இருக்குது, அதுவும் அவன் பார்த்து தான் செஞ்சுருக்கான். பட் தமிழில் ஒரு வீடியோ பார்க்கும்போது அவனுக்கு கனெக்ட் நல்லா இருக்கு. இப்போ இதே நம்ம 2 பேரும் இங்கிலீஷில் பேசலாம், பட் இவ்வளோ தெளிவாக பேசுவோமா, நமக்கு இவ்வளோ பசங்களுக்கு அவ்வளோ புரியுமான்றது தெரியாது, நம்ம இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தமிழில் பேசும்போது அந்த கனெக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அது வந்து பிடிச்சி போய் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுன்னா, இந்த இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கேப் பிரச்சனை வந்து என் காலேஜ் பிரச்சனை இல்லை, எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லையும் அப்படி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 500ல் வந்து ஒரு 100 காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்க 400 காலேஜுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இப்போ 400 காலேஜில் வர்ற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பசங்கள் தான். அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான், நம்ம அப்பா அம்மா மாதிரி தான். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் போட்டது, அவ்வளோதான் ஆரம்பிச்சது, வேறு எதுவும் கிடையாது.